வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்று பெருமக்களே, வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். பொதுவாக உலக மக்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டால் ஒரு மௌனமான சிரிப்பு தான் பதிலாக கிடைக்குமே தவிர, இதற்காகத்தான் நான் பிறந்தேன் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அந்த விடையும் அவ்வளவு எளிதானது அல்ல. ஒரு சிலர் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையிலே வாழ வேண்டும் என்பார்கள். ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் இறைவனை அடைய வேண்டும் என்பார்கள். மகிழ்ச்சியிடத்திலே கேட்கின்ற போதுதான் எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு ஒரு தெளிவான, விரிவான, பொருள் செறிந்த விளக்கம் நமக்கு கிடைக்கும். மகரிஷி சொல்லுகின்ற விடை என்ன என்றால், சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். வாழ்வின் நோக்கம் என்ன என்றால், உயிர் வாழ்வது, உலக இன்பங்களை துய்ப்பது, அறிவிலே மேன்மை பெறுவது, நிறைவு பெறுவது என்ற 3 கோட்பாடுகளை சொல்வார்கள். உயிர் வாழ்தல், உலக இன்பங்களை துய்த்தல் என்ற 2ஐ எடுத்து சிந்திக்கின்ற போது எல்லோரும் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதனம் மட்டுமல்ல, 72 லட்சம் ஜீவ இனங்களும் உயிரோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த உயிர் வாழ்தலிலே ஒரு நிறைவு எப்படி வரும் என்றால், உலக இன்பங்களிலே நிறை பெற்றால் வாழ்க்கையிலே நிறைவு வரும். இன்பங்கள் எத்தனை வகை? பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள். புலன் இன்பங்கள் 5 வகை. கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்று அறிகின்ற 5 புலன் இன்பங்கள். இவற்றை பெறுவதற்காக துணை செய்பவை பொருள், புகழ், அதிகாரம். இவை எல்லாமே இன்பங்களாக தூய்க்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். நடைமுறையில் யதார்த்தமாக அனுபவத்தை பார்க்கின்ற போது இன்பங்களும் தூய்க்கிறார்கள், பல சமயங்களில் துன்பங்களிலேயும் அவஸ்தைப்படுகிறார்கள். பொருள், செல்வத்தை எடுத்துக்கொண்டால், கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ், கிரேட்டர் தி ஹாப்பினஸ். வங்கியில இருப்பு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு. செல்வம் செழிக்க செழிக்க மகிழ்ச்சியும் கூடிக்கொண்டே போகும். இந்த செல்வம் துன்பத்தை தராதா? இழந்துவிட்டால் துன்பம் தானே. அப்ப பொருளிலே உயர்வு பெற்றால் மகிழ்ச்சி என்று நினைத்து பொருளை தேடுகின்றார்கள். அந்த பொருளை நட்டப்பட்டாலோ இழந்து விட்டாலோ வருத்தம் தானே மிச்சம். அதாவது நிம்மதி என்ற ஒரு வார்த்தை, இது மனம் அடைய வேண்டிய பொக்கிஷம் என்றே சொல்லலாம். அந்த நிம்மதி என்ற வார்த்தையின் எழுத்துக்களிலே முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் இணைத்தால் நிதி, செல்வம் ஆகும்.
இடையிலே இம் என்ற மா என்ற இரு எழுத்துக்கள் சிக்கி இருக்கின்றன. இப்ப என்ன கருத்து என்றால், நிதி என்ற செல்வத்திற்கு இடையிலே இம் என்ற பிரணவ பொருளும் கடவுளும் மா என்ற மனிதனும் சிக்கி தவிக்கிறார்கள். நிதி தொலைந்தாலும் பரவாயில்லை, நிம்மதி கிடைத்தால் போதும் என்று பேசினாலும் நிதிக்கு தரும் மதிப்பை நிம்மதிக்கு தர மனம் மறுப்பதால், நிதிக்கு தரும் மதிப்பை நிம்மதிக்கு தர மனம் மறுப்பதால் நிதியிலும் நிறைவு பெறவில்லை, நிம்மதியும் வந்து சேரவில்லை. இது பொருள் சார்ந்த சிக்கல். புகழ், நான் யார் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எல்லோரும் நம்மை துதிப்பாட வேண்டும். அதிலே ஒருவன் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு உச்சத்தை தொட முடிகிறதா? அடுத்தவன் இருக்கிறானே, அவன் நம்ம விட மேலே போகின்ற போது இவனுடைய மகிழ்ச்சி தொலைந்து போகிறது. இவரும் புகழ் பெற்றவர் தான், ஆனா என்னை விட அவருக்கு அதிகமே நினைக்கின்ற போது வருத்தம் வந்துவிடுகிறது. இப்ப பொருளும் போச்சு, புகழும் போச்சு. அதிகாரம் என்ன செய்கிறது? சிறு பதவியிலே துவங்கினாலும் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்று தானே ஆசைப்படுகின்றார்கள். அந்த பதவியின் வெளிப்பாடு என்ன? அதிகாரம் தானே. எல்லோரும் என் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் யாருடைய சொல்லுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். உலகத்திலே, குறிப்பாக இந்தியாவிலே இது எழுதப்படாத சாசனம். எல்லோரும் என் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் யாருடைய சொல்லுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். இது எப்படி சரியா வரும்? அதிலேயும் சிக்கல். புலன் இன்பங்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்கள் மூலமாக அனுபவிக்கின்ற இன்பங்கள். ஒரு வயது வரைக்கும் நான் பிறந்ததே அனுபவிக்கத்தான், ஆண்டவன் படைத்தான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வைத்தான் என்று ஆனந்தமாக வாழ்கிறான். 30 வயதை கடக்கின்ற போது ஒவ்வொரு பிரச்சனையாக முளைக்கிறது, ஒவ்வொரு நோயாக வெளிப்படுகிறது. எந்த புலன்களை இன்பம் என்று நினைத்து பயன் கொண்டானோ அந்த புலன்களே சோர்ந்து தளர்ந்து நோய்வாய்ப்படுகின்ற போது மீதியுள்ள நாட்கள் எல்லாமே வலியும் நோயும் சிக்கலும் சேர்ந்ததாகத்தான் அமைகிறது. இப்படி புலன் இன்பத்திலே உச்சத்தை தொட்டவர்கள் யாரும் இல்லை. இந்த 4 தவிர வேறு ஏதாவது உண்டா சாதிப்பதற்கு என்றால் எதுவுமே இல்லை. இந்த 4 கடந்து உச்சத்தை தொட்டவர்கள் தான் உலகிலே காலம் கடந்தும் நிற்கிறார்கள். நிறைமொழி மாந்தர் பெருமை உலகத்து மறைமொழி காட்டிவிடும் என்றார் வள்ளுவர். யார் அந்த நிறைமொழி மாந்தர்? தெய்வத்தை அறிந்து, தெய்வ நீதியை உணர்ந்து, மக்களை நலத்தை நாடி, தெய்வத்தையும் தெய்வ நீதியும் மதித்து வாழக்கூடிய தத்துவங்களை வகுத்து அதற்கான பயிற்சி முறைகளை வடிவமைத்து போதிக்கவும் எழுதி வைக்கவும் செய்தார்களே அந்த குருமார்கள். அவர்கள்தான் இந்த வாழ்க்கையிலே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்கிறார்கள்.
அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே என்றார் வள்ளல் பெருமான். எத்தனை ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் மற்ற எல்லா பொருட்களிலும் அத்தன் அருளாட்சியாக நிறைந்து உள்ளான். அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்பமுற அன்பர்களே வாரியர் என்றார் மகரிஷி. அப்ப இன்பத்தின் உச்சத்தை தொட்டவர்கள் ஞானிகள் மட்டும்தானே. ஆனால் அவர்கள் இடத்திலே பொருள் இல்லை, புகழ் இல்லை, அதிகாரம் இல்லை, புலன் இன்பங்களிலே நாட்டமும் இல்லை. பிறகு எதை பெற்று நிறைவடைந்தார்கள் என்றால், நம்முடைய அறிவை பகுத்தறிவுன்னு சொல்கிறோம் அல்லவா, பகுத்து பார்க்கின்ற அறிவு. அப்படி பகுத்து பகுத்து பார்க்கின்ற போது அது 3 வகைகளிலே செயல்படுவதை கண்டது. என்ன? சிற்றின்பங்களை தூய்க்கின்ற சிற்றறிவு. அது ஏன் சிற்றின்பம்? பொருள் தொடர்பு, மக்கள் தொடர்பு என்று உள்ளவரை மட்டுமே அது இன்பமாக தூய்க்கப்படுகிறது. தொடர்பு நீங்கிவிட்டால் துன்பமும் நீங்கிவிடுகிறது. எனவே சிறிது நேரத்திற்கு மட்டுமே இன்பமாக தெரிவதால் அது சிற்றின்பம். அந்த சிற்றின்பத்தை தூய்க்கின்ற அறிவுக்கு சிற்றறிவு என்று பெயர். இந்த சிற்றின்பத்தை பெறுவதற்கு நமக்கு உலக அறிவு வேண்டும். உலக விஷயங்கள் நமக்கு தெளிவுபட வேண்டும். அதை தாய் தந்தை கற்றுத் தருகிறார்கள் குழந்தை பருவத்தில். பிறகு பள்ளி கல்லூரிகளிலே கற்றுக்கொள்கின்றோம். சமுதாயமும் பெருமளவிலே அதை கற்றுத் தருகிறது. இப்படி இந்த சிற்றின்பங்களை பெறுவதற்காகவும் நிலைப்படுத்திக் கொள்வதற்காகவும் நாம் வளர்த்து கொள்கின்ற அறிவு, கையாள்கின்ற நுட்பங்கள், இவை எல்லாமே கற்றறிவு. இதுதான் வாழ்க்கை, இதற்கு அப்பாற்பட்ட ஒன்று எனக்கு தேவையில்லை என்றுதான் நினைக்கிறார்கள். அப்போ இந்த 4ஐயும் பற்றி நிற்கின்ற அறிவு பற்றறிவு. எனவே சிற்றறிவு, கற்றறிவு, பற்றறிவு இவை 3ம் பகுத்தறிவின் வெளிப்பாடு. சரி, சிற்றறிவு துய்த்தது சிற்றின்பம் தானே. அதை விரிவாக்கி தியானத்தின் மூலம் பேரறிவாகிய தெய்வத்தை அறிகின்ற போது அது பேரின்பம் என்கிறார்கள். அப்ப சிற்றறிவால் விளைவது சிற்றின்பம், பேரறிவில் கிடைப்பது பேரின்பம் என்றால் அறிவின் மறுபெயர் இன்பம். அறிவின் மறுபெயர் இன்பம். அதனால் இந்த அறிவை விரித்தால், அத்தன் அருளாட்சியாக நிறைந்துள்ளான், அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்பமுற அன்பர்களே வாரீர். அறிவை விரித்தால் பேரறிவாக மாறும். அந்த பேரறிவு தருவது பேரின்பம். அப்போ உலகில் வாழ்கின்ற சாதாரண மக்களை விட அதிக அளவு உச்சபட்ச இன்பத்தை தூய்த்தவர்கள் ஞானிகள் மட்டுமே. அந்த பேரின்பத்திற்கு பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் பயனாகவில்லை. ஒரு கிரேக்க தத்துவ ஞானி தினசரி கடை தெருவுக்கு செல்வார். அங்க என்னென்ன பொருட்கள் உள்ளதோ எல்லாவற்றையும் கண்டு ரசித்து விலையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வார். ஆனா எதையும் வாங்க மாட்டார். ஒரு நாள் ஒரு நண்பர் கேட்டார், தினசரி இந்த பொருட்களை பார்க்கிறாய், விலையெல்லாம் கேட்கிறாய், எல்லாம் செய்கிறாய், ஆனா ஒன்றையும் வாங்குவது இல்லையே, ஏன்
அவர் சொன்னார், இத்தனை பொருட்களை வாங்கி சென்று மக்கள் இன்பத்தை தூக்கிறார்கள். ஆனால் இவற்றில் ஒரு பொருள் கூட என் இல்லத்தில் இல்லை. ஆனால் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். அப்ப பொருட்களிலே இன்பம் இருக்கிறது என்று நம்புவது அறியாமை. மெய்ப்பொருள்தான் சாஸ்வதமான இன்பத்தை தர வல்லது என்று அறிந்த தெளிவு அறிவுடைமை. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என் உடையர் எனும் இலர் என்றார் வள்ளுவப்பெருந்தகை. ஒரு மனிதன் பெற வேண்டிய பெரும் செல்வம் அறிவுடைமை. அதை பெறவில்லை என்றால் மற்ற எந்த செல்வங்களை பெற்றிருந்தாலும் அவன் நிறைவு பெற மாட்டான். அவன் கையேந்தி கொண்டு கோவில் கோவிலாக பிச்செடுத்து கொண்டேதான் இருப்பான். அவன் ஒரு பணக்கார பிச்சைக்காரன், அவ்வளவுதான். எனவே எதை அறிந்தால் எல்லாவற்றையும் பெற்றதாக உணருமோ அதுதான் பரம்பொருள். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். நான் என்னவாக போகிறேன்? பிறந்தேன், என் கையில் இல்லை, தாய் தந்தை இயற்கை தந்த கொடை. சரி, பிறந்த பிறகு என்னாக போகிறேன் தெரியாது. என்ன ஆவேன் என்று தெரிந்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவோ சிறப்பாக அமைந்திருக்குமே. நல்ல தொழில் அமைய வேண்டும் என்று எத்தனையோ படிப்புகளை படிக்கிறார்கள். பல பேருடைய படிப்புக்கும் செய்கின்ற தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்காது. தொழில் சம்பந்தமாக படித்திருந்தால் அந்த கல்வி அவனுக்கு மிக பெரும் துணையாக இருந்திருக்குமே. படித்தது ஒன்று, செய்கின்ற தொழில் வேறொன்று என்றால் அதற்கு சிறப்படைய முடியும். அப்ப எதிர்பார்த்து படித்தது ஒரு துறை, ஆனால் வந்து வாய்த்த தொழில் வேறொரு துறை. இது அறியாமையின் வெளிப்பாடு தானே, முரண்பாடு தானே. எனவே அறிவுடையார் ஆவது அறிவார். நான் என்ன ஆவோம் என்பது அவருக்கு தெரியும். அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். நம்ம என்ன ஆகப் போகிறோம் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அந்த கற்றுக்கொள்கின்ற வித்தை என்ன என்றால் தீர்க்க தரிசனம் சொல்கிறோம் அல்லவா? நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்லுகின்ற ஞானத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், புலன் கடந்த அறிவால் அறிவது. அந்த புலன் கடந்த அறிவு என்பதுதான் பரமாத்மா என்று சொல்வார். அப்ப நம்முடைய எல்லை கட்டிய அறிவு ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைந்து விட்டால் தான் மட்டும் அல்ல, மற்றவர்களும் என்ன ஆவார்கள் என்பது அறியலாம். பகவத்கீதையில விஸ்வரூப தரிசன யோகம் என்று ஒரு அத்தியாயம் உண்டு. அங்கே அர்ஜுனன் பார்க்கிறான், எல்லா மகாரதர்களும் செத்து கிடக்கிறார்கள். பீஷ்மர், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், கர்ணன், பாண்டவர்கள், கௌரவ சேனை எல்லாம் செத்து கிடக்கின்றன. என்ன பரந்தாமா, எல்லாரும் செத்து கிடக்கிறார்கள். ஆம், அவருடைய காலம் முடிந்து விட்டது. அனைவரும் இறக்கப் போகிறவர்கள். நீ பேருக்கு யுத்தம் செய்தால் போதும், நீ பெரிய வீரன் என்று பெயரும் புகழும் ராஜ்யமும் உனக்கு கிடைக்கும். ஆனால் செய்வது நீ அல்ல. சொன்னவன் கர்ணன், சொல்பவன் கண்ணன், கொல்பவன் கண்ணன். கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனை கொலை செய்கின்றான். இப்படி நிகழப் போகின்ற ஒன்றை தீர்க்க தரிசனமாக பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையும் பார்க்க முடியும் அல்லவா?
நாம் என்னாக போகிறோம் என்பதை பார்க்க முடியும் அல்லவா? இல்லை, நம்முடைய குழந்தை என்ன ஆக போகிறது என்பதை பார்க்க முடியும் அல்லவா? என் மகள், என் மகன் என்ன ஆவார்கள்? எப்படி வாழப்போகிறார்கள்? ஜோதிடம் பார்க்கிறோமே, தீர்க்க தரிசனம் பார்த்தோமா? ஏன் இல்லை என்றால், இது அவளை எளிதில் அடையக்கூடிய பேரு அல்ல. தீர்க்க தரிசனம் என்கின்ற சிறப்பு எளிதில் அடையக்கூடிய பேரு அல்ல. எல்லோரும் அடையக்கூடிய பேரும் அல்ல. அப்ப எந்த ஒன்றை அறிந்து விட்டால் மற்ற அனைவரும் பெற்ற சிறப்புகளை விட உயர்ந்த சிறப்பாக அமையும் என்றால், எதை எல்லோரும் அறியவில்லையோ அதை அறிவதுதான். அதிசய பொருள் சொல்கிறோம் அல்லவா? வீட்டிலே பல பொருட்களை வாங்கி அலங்காரத்தை வைக்கிறோம். இது எங்கே வாங்கியது? நான் பார்த்து இல்லையே என்றால், நான் கனடா போன போது வாங்கியது, அமெரிக்கா போன போது வாங்கியது என்று பெருமையாக சொல்கிறோம் அல்லவா? இதைவிட அதிசய பொருள் என்ன? எது இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி இயக்கி காத்து முடித்து கொண்டிருக்கிறதோ அந்த பரம்பொருளை அறிந்தேன் என்றால் அதை விட சிறப்பு உண்டா? அடைய முடியுமா யாராலாவது? அதுதான் உச்சகட்டமான சிறப்பு. அப்ப வாழ்வின் நோக்கம் என்ன என்றால், தன்னை அறிந்து இன்புறுவதே. அதாவது தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எதற்காக இறைவன் பரிணமித்தான்? ஏன் மனிதனாக நானாக வந்து அவஸ்தைப்படுகிறான் என்ற பிறப்பின் ரகசியம் நோக்கம் என்ன? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் சிவ மகனே? அசல் தாலாட்டு இதுதான். ஒவ்வொரு தாய் தந்தையும் பாட வேண்டிய தாலாட்டு இதுதான். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? அந்த காரணம் என்ன என்றால், கீதை சொல்லுகிறது, தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகே யுகே. சாமி சொல்லுவார்கள், இறைநிலை எழுச்சி பெற்று இறை துகளாகி எல்லாமாக பரிணமித்து வந்தது. பஞ்சபூதங்களாகி பிரபஞ்சமாக நிறைவு பெற்றது. அதோடு முடிந்திருக்கலாம் அல்லவா? ஏன் உயிர் தோன்றுவானேன், மனித இனம் வருவானேன், நாமும் பிறப்பானேன், இந்த அவஸ்தைப்படுவானேன் என்றால், இறைவன் திட்டமிட்டு எதையும் படைக்கவில்லை. திட்டம் இடுவதற்கு மூளை வேண்டும். இறைவனுக்கு மூளை கிடையாது. உடல் இருந்தால் தானே மூளை இருக்கும். உடல் இல்லாதவனுக்கு மூளை எப்படி இருக்கும்? அதை ரமண மகர்ஷி யாருக்காக சொல்லி வைத்தார். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் அறிந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். அருமையான வாசகம். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். என்ன கருத்து? அறிந்தது மறையும் போது அறியாதது விளங்கும் என்று சொல்வார்கள். அறிந்தது மறையும் போது அறியாதது விளங்கும். அறிந்தது என்ன? மெடிக்கல், என்ஜினியரிங், காமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், இல்லறம், துறவரம், வியாபாரம், அரசியல், மதவாதம், இப்படி எத்தனையோ தெரியும் நமக்கு. அறியாதது என்ன? தெய்வ நீதி தெரியாது, தெய்வம் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் கவிஞர் மருதுகாசி சொன்னார், மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை என்றார். மனிதனாக
வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. அது ஒன்று. இப்படி மனிதனாக வாழ தெரியவில்லை, தெய்வ நீதி தெரியவில்லை, தெய்வத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இதுதான் அறியாதது. அப்ப அறிந்தவை மறையும் போது அறியாதவை விளங்குகின்றது. இதுவும் மறந்து போகும், இதுவும் மறந்து போகும். அதுதான் எனக்கு ஒன்றுமே தெரியாது. தெரிந்தது அனைத்தும் மறந்து போகின்ற போது, எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே. அந்த பேரின்பத்தை எப்போ அடைய முடிந்தது? எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா. அதான் பேரின்பம். அப்ப எல்லாவற்றையும் மறந்து போகின்ற போது, தன்னையும் இழந்து போகின்ற போது அடைவது பேரின்பம். இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். சரி, இதுல இன்னொரு கருத்தும் உண்டு. இந்த வாசகத்துல இன்னொரு கருத்து உண்டு. அது என்ன என்றால், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது, அதாவது இறைவனுக்கு இந்த பிரபஞ்சம் இருப்பதை பற்றி தெரியாது, நாம் இருக்கிறதை பற்றியும் தெரியாது. ஏனென்றால் அறியும் திறன் உடையது அறிவு என்றாலும், அறிந்தேன் என்று சொல்வதற்கு கருமையம் வேண்டும், மூளை வேண்டும். இந்த ரெண்டு இருந்தால்தான் பதிவு வரும். பதிவு இருந்தால்தான் நான் அறிந்தேன் தெரிந்தேன் என்று சொல்ல முடியும். ஆதி அந்தம் இல்லாதவன் அல்லவா இறைவன். அவனுக்கு ஏது மையம்? அதனால் மையம் இல்லை என்றால் பதிவு இல்லை, பதிவு இல்லை என்றால் நினைவு இல்லை, நினைவு இல்லை என்றால் சொல்ல முடியாது. அப்ப இறைவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது அமெரிக்காவில மகிழ்ச்சி ஒரு சத் சங்கத்திலே பேசி முடித்த பிறகு ஒரு அன்பர் கேள்வி கேட்டார். சம்ஜி, டஸ் காட் ஹேஸ் சென்ஸ்? சாமி சொன்னார், நான் சென்ஸ். அவர் என்ன நினைச்சாரு, சாமி நம்ம திட்டுறார் போல் இருக்கேன்னு சொல்லி சாரி சாமிஜின்னு உட்காந்துட்டார். இல்ல உங்களை நான் சொல்லல, காட் இஸ் நான் சென்ஸ். சென்ஸ் அப்படின்னா உணர்தல். நான் சென்ஸ் என்றால் உணரும் திறம் அற்றது என்று பொருள். அப்ப எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று இறைவனை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். அப்ப யார் மகான் என்றால், தெய்வத்தை அனுபவத்தில் அறிந்தவரே மக்களுள் உயர்ந்தவர், மாமனிதர். அவருக்கு மேல் ஒருவர் கிடையாது. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அப்படி ஒப்ப கொண்டதனால்தான் அவர் என்ன சிறப்பை தந்தார்கள் பாருங்கள். இந்து தத்துவத்திலே தெய்வத்தை அறிந்த ஞானிகளுக்கு பரமஹம்சர் என்றார்கள். பரம் மெய்ப்பொருள், அம்சம் அவருடைய தன்மை. அப்ப மனிதனாக பிறந்தவர் தெய்வத்தை அனுபவத்தில் அறிகின்ற போது இவரும் தெய்வமாகவே மதிக்கப்படுகிறார், பரம அம்சர். அதே போல கிறிஸ்தவத்திலே இயேசுபிரான் ஞானம் பெற்ற போது அவருக்கு கிறிஸ்து என்றார்கள். கிறிஸ்து என்றால் அறிவை அறிந்த ஞானம் என்று பொருள். அதே போல் அரபு மொழியிலே முகமது சல் என்றார்கள், இறைவனை அறிந்த இறை தூதர் என்று பொருள். அதே போல் புத்த மதத்திலே புத்தா என்றால் என்லைட்டட் பர்சனாலிட்டி, ஞானம் பெற்றவர் என்று பொருள். ஜப்பான்ல ஒரு புத்தர் ஆலயம் இருக்கிறார், நான் கேள்விப்பட்ட செய்தி.
அந்த ஆலயத்துல புத்தர் சிலை கிடையாது. போகின்ற பயணிகள் இங்கே புத்தர் சிலை காணவில்லையே என்று கேட்டால், திஸ் இஸ் புத்தா என்று அவர் சொல்வதாக படித்தேன். அப்ப என்ன பொருள்? அறிவு உருவம் கடந்தது. அதை அறிவால் உணர முடியும். அந்த அறிவை அறிந்த தெளிவே ஞானம், அதுவே புத்தம். இப்படி மனிதனாக பிறந்தவர்கள் தெய்வத்தை அறிகின்ற போது தெய்வத்துக்கு சமமாகவே அவளை பாவிக்கின்ற, மதிப்பு தருகின்ற ஒரு பண்பாடுதான் இந்த வார்த்தைகள். பரமஹம்ச, புத்த, கிறிஸ்து, முகமது சல், இந்த வார்த்தைகள் எல்லாமே. எனவே வாழ்வின் நோக்கம் என்ன என்றால், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. ஏனென்றால் இறைவன் எல்லாமாக மாற்றம் பெற்றாலும் கூட நான் தான் எல்லாம் என்று சொல்ல தெரியாது. எல்லாமே நான் தான் என்று கீதையிலே வியாசர் எழுதினார். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியுமா எல்லாமே நான் தான் என்பது? கிருஷ்ணம் என்றால் கும் இருட்டு என்று பொருள், பரம்பொருள் என்று பொருள். அப்ப பரமாத்மாவுக்கு நான் அறிந்தேன்னு சொல்ல முடியாது. பரமாத்மாவுக்கும் மையப்புள்ளி கிடையாது. ஜீவாத்மாவுக்குத்தான் மையப்புள்ளி உண்டு, கருமையம் உண்டு, ஆத்மா உண்டு. அது உணர்கின்ற சிறப்பு பதிவதனாலே அனுபவங்கள் உண்டு. அதனால் எல்லாம் அறிந்தாலும் அதை நான் அறிந்தேன் என்று சொன்னால்தான் அந்த இன்பத்தை தூய்க்க முடியும். எனவே பரிணாமத்தின் உச்ச கட்டம் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்பார் மகரிஷி. அதை இன்னும் யதார்த்தமாக பார்க்க போனால் இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். ஏன்? இறைவனுக்கு தன் சிறப்புகள் தெரியாது. மனிதனுக்கு தான் இறைவனின் சிறப்புகளே தெரியும். அதுக்கு ராமகிருஷ்ணர் அருமையான ஒரு உதாரணம் சொல்லி வைத்தார். நல்ல குளிர்காலத்துல சுல் என்று வெயில் அடிக்கிறது. என்ன சுகம்! நல்ல குளிரிலே ஒரு நல்ல வெயில் அடிக்கின்ற போது என்ன சுகமாக இருக்கும்? சரி, இரண்டு அறைகளிலேயும் இந்த சூரிய வெளிச்சம் சமமாகத்தான் விழுகிறது. ஒரு அறையில யாரும் இல்லை, ஒரு அறையில ஒரு மனிதன் இருக்கின்றான். இப்ப எந்த அறையில விழுகின்ற சூரிய வெளிச்சத்திற்கு மதிப்பு கிடைக்கிறது? காலி அறையிலையா, மனிதன் இருக்கின்ற இடத்திலா? இரண்டு இடத்திலே சூரிய வெளிச்சம் விழுகிறது, அந்த பக்குவத்தை தருகிறது. ஆனால் என்ன இதமான சூரிய வெப்பம் என்ற ஒரு வெகுமதி, ஒரு மதிப்பு யார் தருகிறார்? மனிதன் தானே தருகிறான். எனவே எல்லா சிறப்புகளும் இறைவனிடத்திலே அடக்கம் பெற்றிருந்தாலும் அந்த சிறப்பை மதிக்கின்ற போது, அங்கீகரிக்கின்ற போது அதற்கு ஒரு மேன்மை நல்குகிறது. அந்த மேன்மை தருகின்ற திறம் மனிதனிடத்தில் இருக்கின்றது. அதனால் இறைவனே மனிதனாக எழுச்சி பெற்று நிறைவு பெற்று தன்னை அறிகின்றான். அதுதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய். தர்மம் என்றால் இன்பம் என்று பொருள், அதர்மம் என்றால் துன்பம் என்று பொருள். அப்ப இன்பத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் துன்பத்தை நீக்க வேண்டும். துன்பத்தை நீக்கினால் இன்பம் முழுமை பெறும். எனவே பரிணாமம் என்ற நீதியிலே சுத்த வெளி எழுச்சி பெற்று இறை துகளானாலும் பஞ்ச பூதங்கள் வந்து நிறைவு பெற்றாலும் தன்னை அறிந்து இன்பம் வருகின்ற சிறப்பு பஞ்சபூதங்களிலே இல்லை. அதனால் அந்த பஞ்சபூதங்கள் இணைகின்ற போது உணர்தல் என்ற சிறப்பை பெறுகிறது, ஆத்மா என்ற சிறப்பை பெறுகிறது. ஆத்மாவை ரெண்டா பிரிக்கிறோம், பரமாத்மா, ஜீவாத்மா.
இந்த இடத்திலே விண்தான் உயிர் என்று நாம் பேசுகின்றோம். விண் என்பது மின் அணுக்களின் ஓட்டம். நம் மின்சாரம் சொல்லுகின்றோம். மின் அணுக்களின் ஓட்டம் மின்சாரம். அப்போ ஒரு கைபேசியை பயன்படுத்துகின்றோம், ஒரு மின்சார சாதனத்தை பயன்படுத்துகின்றோம். இப்ப மின்சாரம் உள்ளே போய் அதுல பயனாகிறது. இப்ப நமக்கு உயிர் தேவை. மின்சாரத்தை பயன்படுத்த முடியுமா? விண்தான உயிர். 2 விரல்களை பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற மின் சாதனத்துல வைத்துக் கொள்ள முடியுமா? அப்போ விண்ணில் இருந்து உயிர் வந்தது என்றாலும் விண்ணே உயிர் அல்ல. விண்ணிலிருந்து உயிர் வந்திருந்தாலும் விண்ணே உயிர் அல்ல. பிறகு என்ன நிகழ்ந்ததால் விண் உயிரானது? அந்த பரிணாம ரகசியம் என்ன? எது உயிருக்கும் விண்ணுக்கும் பேதப்படுத்துகிறது என்றால், விண் ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் உண்டு. அது எப்போ ஜீவன் என்ற ஆத்மா என்ற சென்சிங் ஃபேக்கல்டி உணரும் திறம் பெறுகிறது என்றால், 27 நட்சத்திர தொகுதிகள், நவகோள்களின் அலைவீச்சு, இந்த பூமி போன்ற அற்புதமான ஒரு பஞ்சபோத கூட்டணி சேர்ந்த ஒரு கோள். இந்த மூன்றும் இணைந்தால் விண் என்ற ஆற்றல் உயிராக மேன்மை பெறும். எனவே நட்சத்திர அலைவீச்சு, நவகோள் அலைவீச்சு, பூமியின் பஞ்சபோத சேர்க்கை அலைவீச்சு, இந்த மூன்றும் விண்ணோடு சேர்கின்ற போது அது உயிராக மேன்மை பெறுகிறது, உணர்கின்ற சிறப்பை பெறுகிறது. அதன் பிறகு அந்த பரமாத்மா, இந்த மூன்றும் இணைந்த உயிர் சொல்கின்றோமே, அந்த நிலைதான் பரமாத்மா நிலை, உணர்கின்ற நிலை. இந்த உணர்கின்ற நிலை எப்படி நான் உணர்ந்தேன் என்று அனுபவங்கள் கொண்ட பதிவுகள் உள்ள ஒரு கருமையத்தோடு உள்ள ஒரு ஜீவனாக வருகிறது என்றால், இங்கே விஞ்ஞானம் சொல்லுகிறது, லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைந்தால் உயிர் உருவாகும், ஜீவன் உருவாகும். இந்த கருத்தை அப்படியே மனிதனிடத்தில் வைத்து பாருங்கள். தாம்பத்தியத்திலே இயக்கம் எதற்காக? 98.4 டிகிரி எஃப் என்ற உஷ்ணத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தான் உறவு இயக்கம். அதன் உச்சம் என்ன? ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலில் இடமாற்றம் பெறுகிறது. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்து வந்தேன், கருவூரில் குடிபுகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். 4 வரியில குழந்தை பிறந்தாச்சு. இப்ப என்ன நடந்தது? நீர் உருவாகியது, வெப்பம் உருவாகியது, ஒரு சிசு கருவானது. உண்மைதானே? அப்ப பரமாத்மாவோடு இந்த வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைந்த போது அது நுண் உயிர், மைக்ரோ பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே. அந்த நுண் உயிரின் வளர்ச்சி அமீபா, அதன் வளர்ச்சி தாவரங்கள், அதன் வளர்ச்சி 5 அறிவு உள்ள வரைக்கும் பறவைகளும் விலங்கினங்களும். இப்ப 5 அறிவுக்கு மேல் 6வது அறிவாக மனிதன் ஏன் வந்தான் என்றால், 5 பௌதிகங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அந்த 5லேயே காந்த அலைகள் வெளிப்படும். காந்த தன்மாற்றம், அழுத்தம், ஒளி, சுவை, மனம். அது உணர்கிறதா? இல்லை. 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவன்களிலே ஒவ்வொன்றாக அது வெளிப்படுகிறது, உணர்கின்ற திறமாக வெளிப்பட்டது. அப்ப பஞ்சபூதங்களின் தன்மாற்றங்களை உணர்வதற்கு, அறிவதற்கு
ஐம்புலன் உள்ள ஜீவன்கள் வந்தன, ஐந்தறிவு ஜீவராசிகள் வந்து விட்டன. மனிதன் ஏன் வந்தான்? இந்த ஐந்துக்கும் மூலம் பரம்பொருள், பேரறிவாகிய பரம்பொருள். அந்த பேரறிவே இங்க பின்னப்பட்டு பகுத்த அறிவாக மனிதனிடத்திலே நிறைவு பெறுகிறது. அப்ப ஆறாவது அறிவுக்கு மெய் உணர் அறிவு, இறை உணர் அறிவு என்று பொருள். அதனால் இறுதி நிலையாக, ஆறாம் நிலையாக இறைவனையே அறிந்து இன்புற்று வாழக்கூடிய மேன்மையோடு சிறப்போடு பரிணமித்து முடிந்த ஒரு ஜீவன் மனித திருவடிவம். இவ்வளவு சிறப்பு உண்டு மனிதனுக்கு. அத்தனையும் தொலைத்து விட்டு காகித நோட்டுக்காக நாயாய் அலைகிறான். என்ன பண்ண போறோம்? வாழ்க்கைக்கு உணவு தேவை, நீர் தேவை, இருப்பதற்கு இடம் தேவை, உடை தேவை, உடல் ஆரோக்கியத்திற்கு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வசதிகள் தேவை, தக்க வயதிலே இனவிருத்திக்கு ஒரு துணை தேவை. இவை எல்லாமே இயற்கையிலேயே நமக்கு தந்த கொடை. பணத்தை இறைவன் தள்ளவில்லை, பணத்தை இறைவன் அச்சடிக்கவில்லை. பொருள் ஆதாரமே பொருளாதாரம். உலகத்திலே இந்த பொருளாதாரம் என்ற வார்த்தைக்கு தவறாக பொருள் கொண்டு விட்டார்கள். மனிதன் உருவாக்கிய காகிதத்தை மையமாக கொண்டு பொருளாதாரத்தை பேசுகிறார்கள். ஆனா உண்மையிலே அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன என்றால், பொருள் ஆதாரம், பொருளாதாரம். பொருள் என்றால் மெய்ப்பொருள். எனவே மெய்ப்பொருளே ஆதாரம். நாம் பிறப்பதற்கும் அதுதான் ஆதாரம். நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து இயற்கை வளங்களுக்கும் அதுதான் ஆதாரம். எனவே மெய்ப்பொருளே ஆதாரம் என்பதனால் பொருளாதாரம் என்றார்கள். அந்த பொருளாதாரத்திலே ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் இரு வகை. இயற்கை வளங்கள், மனித வளம். இந்த இரண்டையும் பயன் கொண்டு விட்டால் அனுபவ பொருட்கள் வரும், நமக்கு வசதிகள் வரும். இந்த வசதி பங்கிட்டு வாழ்வதற்கு பணம் எதுக்கு? உலகத்தில் உள்ள அத்தனை வளங்களையும் எடுத்து தொகுத்து கணக்கெடுங்க. இவ்வளவு வளங்கள் இருக்கின்றன. பெட்ரோல் எவ்வளவு, தண்ணி எவ்வளவு, சாப்பாடு எவ்வளவு, துணி எவ்வளவு, எல்லாம் வகுத்து. வாழ்கின்ற மக்கள் 800 கோடி, வகுத்துருங்க 800ஆல. உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. உழைப்பில்லாமல் பொருள் வருமா? எனவே அந்த பொருள் ஆதாரத்தோடு மனித வளமும் இயற்கை வளமும் இணைந்தால்தான் பொருள் ஆதாரத்திற்கே முதுகெலும்பு. இங்கே பணம் எங்கே வந்தது? அத்தனை சிக்கலும் அதனால் வந்தது தானே. வாழ்க்கையை நோக்கம் மறந்து போனதுக்கு காரணம் காகிதம் தானே. பிறகு நோக்கத்தை எங்கே போய் தேடுவது? எனவே இன்றைய வாழ்வின் நோக்கம் என்ன என்றால், படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று சொத்து சேர்த்து செத்து போறது. என்ன அற்புதமான வாழ்க்கை! என்ன சாதனை! 800 கோடி மக்களின் சாதனை எது? படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று சொத்து சேர்த்து செத்து போறது. சூப்பர்! இதை விட ஒரு சாதனை உண்டா உலகத்துல? விளைவு என்ன? ஒரு வீடு பிளஸ் ஒரு குழந்தை ஈக்குவல் டு பல பிரச்சனைகள். ஒரு வீடு கட்டணும், அது கடன் கட்டணும். ஒரு குழந்தையை பெற்றுக்கணும், அது நாம் எதிர்பார்க்க மாதிரியா பிறக்கும்? அது மாதிரி பிறக்கும்.
பிறகு நம்முடைய எதிர்பார்க்கும் அதனுடைய யதார்த்தத்துக்கும் இடையிலே முரண்பாடு வாழ்நாள் முழுவதும் தீருவதே தீராது. அப்புறம் எங்க நிம்மதியை தேடுவது? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? தேட வேண்டியதுதான். அதே அழகா பழைய பாட்டுல சொன்னாங்க, இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடுங்க. சரி, கொஞ்சம் நில்லு. நான் உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி நானும் ஓடி இருப்பேன்ல, தேடி இருப்பேன்ல. அப்படி நான் தேடி கண்ட உண்மை என்னன்னு சொல்லிடுறேன். மிச்சத்தை நீ தேடு. சரி சொல்லு. கனிரசமாய் மதுவருந்து கழிப்பதல்ல இன்பம். போச்சுடா. கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். போச்சு. மாடி மனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம். போச்சு. வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதில்லை இன்பம். மிச்சத்தை தேடுனா. மிச்சத்தை என்ன தேடுறது? மிச்சத்தை என்ன தேட? இப்படி சிந்தித்து பார்த்தால் இந்த வாழ்க்கையே வேடிக்கை தான். பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்று கேட்டார் பாரதியார். நிஜம்தானே, வேடிக்கை மனிதர்கள். எனவே இந்த வாழ்க்கையின் நோக்கம் புரியாமலேயே அவர்களாக வகுத்து கொண்ட வாழ்க்கை, எதை பரம்பரையாக போதித்தார்களோ அந்த முட்டாள்தனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம். அதாவது ஒரு கருத்தை தெளிவில்லாமல் எதிர்ப்பது எவ்வளவு ஆபத்தானதோ அதைவிட பல மடங்கு ஆபத்தானது ஒரு கருத்தை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வது. ஒரு கருத்தை தெளிவில்லாமல் எதிர்ப்பது எவ்வளவு ஆபத்தானதோ அதைவிட பல மடங்கு ஆபத்தானது ஒரு கருத்தை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வது. எப்படி? கோவில்களிலே போய் தெய்வத்தை வணங்குகிறோமே, யாருக்காவது தெரியுமா இது தெய்வமா இல்லையா என்று? தெளிவில்லை. ஏய், எது கையா போய் கல்லை வணங்குகிறாய் என்று கேட்டால் அடி விழுமா விழாதா? ஆபத்து தானே. இப்படி சொல்லி செத்தவர்கள் தானே விவேகானந்தர், வள்ளல் பெருமான், பாரதியார், ஆதிசங்கரர், இயேசுபிரான், நபிகள் நாயகம். இப்படி சொல்லி செத்தவர்கள் தானே எல்லோரும். அப்போ ஒரு கருத்தை தெளிவில்லாத சமுதாயத்தில் பேசுகின்ற போது நமக்கு ஆபத்து வந்து சேர்கிறது. சரி, அப்படியே ஏற்றுக்கொண்டார்களே, இவர்களுக்கு என்ன புண்ணியமா கிடைத்தது என்றால், இவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது திருவிழாவுக்கு போகும், அர்ச்சனைக்கு நன்கொடைக்கு போகும், அரசியல்வாதியுடைய திட்டங்களுக்கு வரி வட்டின்னு போகும், வியாபாரிகளுடைய லாபத்திற்கு போகும். இவனுக்கு என்ன மிச்சம் என்றால் உழைத்தது மட்டுமே இவனுக்கு மிச்சம். அப்ப வாழ்க்கை எங்கே நிறைவாக துய்ப்பது? கடைசி காலம் வரைக்கும் இவன் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன்பம் நான்கிலேயே புகுந்து அழிந்து வாழ்க்கையை தொலைத்து விட்டானே, எங்க இன்பத்தை துய்ப்பது? அதனால் இது பல மடங்கு ஆபத்தாக முடிந்தது அல்லவா? வாழ்க்கையை தொலைந்து போனதே, எதற்கு பிறந்தேன் என்ற நோக்கமே தெரியாமல் முட்டாள்தனமாக பிறந்து, முட்டாள்தனமாக வாழ்ந்து, முட்டாள்தனமாக முடிந்து போன வாழ்க்கை தானே 800 கோடி மக்களுக்கும். யார் தெளிந்து புரிந்து வாழ்ந்தார்கள்? இவன் வாழ்ந்த வாழ்க்கை யார சரித்திரம் எழுதுவார்களா? இவனே எழுதி வைத்தால் யார படிப்பார்களா? என்றைக்கோ வாழ்ந்த மகான்கள், ஓட்டாண்டிகள். பதவி இல்லை, பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, புலன்பம் இல்லை. அந்த ஆண்டிகளைத்தான் நாம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவர் தந்த குரல், நபிகள் தந்த குரான், வியாசர் தந்த கீதை, இயேசு தந்த பைபிள். இப்படி ஆண்டிகள் தந்ததைத்தான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அரசியல் சாசனங்களே பேசுகிறோம். இல்ல பக்திமார் கதைகளை பற்றிய காலங்காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் அவ்வப்போது மாறிக்கொண்டே போகும். கதைகள் அவ்வப்போது மாறிக்கொண்டே போகும்.
என்றைக்கு மாறாத தத்துவமாக நிற்கிறது, ஜீவ தத்துவமாக. அவையெல்லாம் மகன்கள் தந்தவை தானே அப்படியே நிற்கின்றன. இதை சார்ந்து எழுதப்பட்ட கதைகள் எல்லாம் காணாமல் தான் போய்கொண்டே இருக்கின்றன. எத்தனை செய்தித்தாள்களில் எத்தனை பக்தி கதைகள் நிரந்தரமா என்ன? எனவே வாழ்வின் நோக்கம் என்ன என்றால், கீதை சொல்கிறது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. ஒரு சனம் கூட துன்பத்தின் சாயலே விழாமல் வாடுகின்ற ஒரு ஜீவன் உருவாக்க முடியுமா? அப்படி உருவானதுதான் மனித திருவடிவம். இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொழுதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. சாமி சொல்கிற தீர்ப்பு. இன்பத் துன்பம் என்பது என்ன? இவ்விரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என்று ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும்போர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறு பெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று திருப்பெழுதினார். அப்ப இயற்கை நீதியே இன்பங்கள் தான். அந்த இன்பங்கள் குறைபடுகிறது, துன்பங்களாக அங்கங்கே வெளிப்படுகிறது. காரணம் என்ன? நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. நலத்தின்கண் நாரின்மை தோன்றின். இயற்கை அமைப்பே இன்பங்கள் தான். அப்படி ஒரு மனிதன் தூய்க்க வேண்டிய இன்பங்களிலே குறைகிறது என்றால், நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் குறைகிறது என்றால் காரணம் என்ன? அவனை குலத்தின்கண் ஐயப்படும். அவன் மட்டும் காரணம், அவன் பரம்பரையே காரணம் என்றார். ஏன்? 7 தலைமுறைகள் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவை நிச்சயிக்கின்றன. அதனால் இன்றைக்கு நாம் பெறுகின்ற ஒரு நன்மையோ தீமையோ நம் பங்கு 7ல் 1 மட்டுமே. மீதி 6 பங்கு நம் பங்கு அல்ல. நம் முன்னோர் செய்த பாவ புண்ணிய கணக்கு. அதனால் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், மகன் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்ப செயல். இந்த வார்த்தையை கவனிங்க. குடும்பத்திலே குழந்தைகளை பெறுகின்றோம். அதை வளர்ப்பது கடமையா, பொறுப்பா, இல்லை சமுதாய அமைப்பா என்றால் வள்ளுவர் சொல்கின்றார், அது நன்றி என்கிறார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்ப செயல். சரி, வளர்ந்த குழந்தை தன் தாய் தந்தையை பாதுகாக்கின்றதே, அது என்ன என்று கேட்டால், மகன் தந்தை காற்றும் உதவி. என்ன ஒரு மாற்று கருத்து பாருங்களேன். மகன் தந்தை காற்றும் உதவிங்கிறார். பெத்த கடன் வளர்த்த கடன் அந்த கதையெல்லாம் கிடையாது. நம் பிள்ளைகள் நமக்கு செய்தால் அது உதவி, நாம் நம் பிள்ளைகளுக்கு செய்தால் அது நன்றி. இந்த கருத்தை யாராவது எங்கேயாவது பேசியிருக்கிறார்களா சமுதாயத்துல? ஏன் இந்த முரண்பாடு? பிள்ளைகள் தந்தைக்கு நன்றி செலுத்துவது என்றால் பொருத்தம். தந்தை மகனுக்கு உதவி செய்கிறார் என்றால் அதுவும் பொருத்தம். இடமாற்றி போட்டால் எப்படி பொருத்தமாகும்? என்ன கருத்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்றால், தந்தை மகற்காற்றும் நன்றி, மகன் தந்தை காற்றும் உதவி. என்ன என்றால், இப்ப குழந்தையை வளர்த்தோம், அது நல்லபடியாக வளர்ந்து நல்ல மேன்மைகளை சந்தித்திருக்கிறது. அதனால் என் மகன் எவ்வளவு சாதித்தான் என்று பெருமை பேசுகிறேன். அவன் சம்பாதித்த பொருளிலே பங்களா கட்டினேன், கார் வாங்கினேன், பெருமையோடு உலா வருகிறேன். இதுல என் பங்கு எவ்வளவு? என் பங்கு எவ்வளவு? 7 தலைமுறைகளுடைய கர்ம வினைகளின் தாக்கம் ஒரு தலைமுறையில வெளிப்படுகிறது. அப்போ என் பிள்ளை வழியாக ஒரு மேன்மை வந்து நிற்கிறது என்றால், அவன் உழைப்பு ஒரு பங்கு, 7ல் 1. என் உழைப்பு ஒரு பங்கு,
7ல் 1. மிச்சம் 5 பங்கு உழைப்புக்கு யார் காரணி? என் முன்னோர்கள் காரணி. ஆனால் அந்த 5 பங்கு நன்மையை நான் அனுபவிக்க முடியவில்லை. எப்போ சாத்தியமாச்சு? அந்த கர்ம வினைகள் முதிர்வு நாள் வருகின்ற போது அந்த இடத்தில் என் பிள்ளை இருக்கின்றான். அவன் மூலமாக நான் செய்த, என் முன்னோர் செய்த புண்ணியங்கள் எல்லாம் முதிர்வு தேதி காலம் வந்து அந்த முதிர்வு காலத்தால் அந்த நன்மையை தந்தது. அதிலே என் பங்கு 1, ஆனால் நான் அனுபவிக்கின்ற பங்கு 7. எனவே 6ல் 6 பங்குக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அது உதவிதானே? மகன் செய்த உதவிதானே? இப்படி நம்முடைய பிறவியின் நோக்கம் எப்படி தொடர்ந்து வருகிறது பரிணாம நெய்தியில என்று பார்க்கின்ற போது, இன்பத்தை நிரந்தரமாக வைப்பதற்காக இறைவன் எடுத்த அவதாரம் மனிதன். அப்போ குறை வருவதற்கு காரணம் என்ன என்றால், இந்த தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் புரியாத அறிவின் குறைபாடு. அது என்ன குறைபாடு? பற்றுக பற்று அற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அந்த பரம்பொருளை பற்றி கொள்ள தவறிவிட்டு, எதை பற்றி கொள்ள கூடாதோ அவற்றெல்லாம் பற்றி கொண்டதால் நீ பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே தெரிகிறது. பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே தெரிகிறது. அப்போ இந்த தெரிதல், இந்த பார்வை ஒரு மாயையா இல்லையா? மாயை தானே. எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றாதது, பற்றி கொண்டதை நிரந்தரம் என்று நம்புவது மாயை தானே, அறியாமை தானே. எனவே வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்றால், முதலில் இந்த மாயத்திரை கிழிப்பது. அதை கிழித்தால் தான் உண்மை வெளிப்படும். அதை நம்முடைய முன்னோர்கள் அருமையாக சொல்லி வைத்தார்கள். வருடத்தின் பிறப்பு சித்திரை முதல் நாள். தமிழ் வருடத்தில் பிறப்பு சித்திரை முதல் நாள். அதற்கு ஏன் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று பெயர் வைத்தார்கள்? இந்த தமிழ் வார்த்தைக்கு பொருள் என்ன? வெறும் இடுகுறி பெயரா, இல்லை காரண பெயரா என்று ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு மனித வாழ்க்கையே 12 அங்கங்களாக பிரித்திருப்பதை பார்க்கலாம். எப்படி? பிறப்பே சித் திரை. சித் என்றால் உயிர், திரை என்றால் மறைவு. அப்போ ஒரு குழந்தை ஜனிக்கின்ற போதே மயக்கத்தில் ஜனிக்கிறது, ஒரு திரை மறைவில் ஜனிக்கிறது. அந்த திரை எதை மறைத்திருக்கிறது? எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. அதுதான் சித்திரை. விளைவு என்ன? பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். அதுக்கு என்ன செய்வது? காசி. காசி என்றால் பிரபஞ்சம். எதை வைப்பது? மனதை பிரபஞ்சத்தில் வை. உடல் அளவில் நான் நினைக்கிறோமே, இந்த மனதை பிரபஞ்ச அளவில் விரித்து எல்லாம் இறைவனே என்று அங்கே வை மனதை. மனதை விரித்தால் விசாலமாகும், வாழ்க்கை வசந்தமாகும். இப்படி மனித பிறப்பே மயக்கத்தில் துவங்குகிறது. அப்படி மயக்கத்தில் பிறந்து, மயக்கத்தில் வாழ்ந்து, வளர்ந்து, முதிர்ந்து, மயக்கத்திலேயே முடிந்தும் போனால் இந்த பிறப்புக்கு அர்த்தம் என்ன? செவியின் சுவையுணரா வாயுணரும் மாக்கள் அவியினும் வாழினும் என். வாழ்க்கையின் நோக்கத்தை படித்தோ கேட்டோ புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவன் இருந்தால் என்ன, செத்தால் என்ன என்று நான் கேட்கவில்லை, வள்ளுவர் கேட்கிறார்.
செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள். தின்னே செத்து போறதுக்குன்னு பிறந்த ஜென்மங்கள் வாய் உணர்வின் மாக்கள். அவியினும் வாழினும் ஏன் இருந்தா என்ன செத்த என்ன, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. இவன் வாழ்ந்த வாழ்க்கை அவனுக்கும் பயனாகவில்லை, குடும்பத்துக்கும் பயனாகவில்லை, சமுதாயத்திற்கோ பெரும் நட்டமாகத்தான் முடிந்தது. அதனால்தான் ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் சிக்கலை நோக்கியே பயணிக்கிறது. நேற்றை விட இன்றைய வாழ்க்கை சிக்கல், இன்றைய விட அடுத்த ஆண்டு வாழ்க்கை சிக்கல். மேன்மையை நோக்கியே பயணிக்கிறோம், அதுல பாதளத்தை நோக்கி அல்லவா வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த வான்காந்த களம் வாழ தெரியாமலேயே வாழ்ந்து முடிந்த மக்களின் அனுபவ தொகுப்பு. அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பிரதிபலிப்பு வாழ்கின்ற மக்களின் மனதோடு மூளையோடு மோதி 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 நான் நினைக்கிறேன் என்று ஒரு மாயை உருவாக்கி அது நம்மை பயன்படுத்துகிறது. இது விஞ்ஞானம் சொன்ன கருத்து. டாக்டர் புரூஸ் ஹெரால்ட் லிப்டன் என்று ஒரு விஞ்ஞானி, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தார். அவர் சொல்கின்ற கருத்து இது. என மனித உள்ளங்களிலே இந்த பூமியின் ஏற்கனவே வாழ்ந்து முடிந்தவர்களுடைய அனுபவ பதிவுகள் பிரதிபலித்து இவனை ஆட்கொள்கின்றன என்கிறார். இதை விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது. அது ஏற்கனவே பல மகான் சொல்லியிருக்கிறார்கள். மகரிஷி சொன்னார், எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளியாகும், இயங்கி முடிக்கும் களமோ அகண்டாகாரம். எனவே வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்றால், உயிர் வாழ்வது மட்டும் அல்ல, இன்பங்களை தூய்ப்பது மட்டும் அல்ல, அறிவிலே நிறைவு பெற வேண்டும், மேன்மை பெற வேண்டும், முழுமை பெற வேண்டும். அதற்கான மார்க்கம் பக்தி, ஞானம், முக்தி. அதை பற்றிய விளக்கத்தை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.